ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கணும்னா அதுக்கு ஒரு வழி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது. 23,000 கோடி ரூபாய் மந்த்லி எஸ்ஐபி அண்ட் 1.25 கோடியை விட அதிகமான யூனிக் இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள. இது பிரச்சனை கிடையாது. ப்ராப்ளம் என்னன்னா இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில 4000 விட அதிகமான யூனிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் சரிதான், ஆனா எது சரி இதுதான் புரியல. சோ இன்னைக்கு வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் எதெல்லாம் அந்த 5 பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம வாங்குறதுன்னு நம்மளுடைய பாஸ்கெட்ல. இது எல்லாமே வெவ்வேறு விதமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நான் SEBI Registered person இல்ல, என்னுடைய ரிசர்ச் பேசிஸ்ல தெரிவிக்கிறேன். ஃபர்ஸ்ட் முதல்ல லோவர் ரிட்டர்ன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அண்ட் கடைசியா எண்ட்ல ஹையஸ்ட் ரிட்டர்ன் மியூச்சுவல் ஃபண்ட பத்தி பார்க்கலாம். சோ வீடியோவை எண்ட் வரைக்கும் கண்டிப்பா பாருங்க அண்ட் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க, இல்லனா இந்த மாதிரி அமேசிங் வீடியோஸ் மிஸ் பண்ணிடுவீங்க. சோ ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் முதல் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து. ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிற ஃபண்ட் வந்து நாவி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். இங்க பாருங்க, இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குல்ல, இது வந்து பாசிவ் ஃபண்டா இருக்கும். அதாவது இதுல ஃபண்ட் மேனேஜர் வந்து அவரோட மைண்ட் அதிகமா யூஸ் பண்ண மாட்டாரு. அவர் அமைதியா என்ன காசு வருதோ அது நிஃப்டி 50 பிரகாரம், அதாவது அதுல இருக்கிற 50 கம்பெனிஸ் அண்ட் அதே ப்ரொபோர்ஷனலா அவர் இன்வெஸ்ட் பண்ணுவாரு. சோ இதுல அதிகமா மைண்ட் யூஸ் பண்ண வேண்டியது இருக்காது. இதனால இந்த மாதிரியான ஃபண்ட்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குதுல, அது இருக்கிறதுல ரொம்ப கம்மியா இருக்கும். சோ இதனால பாத்தீங்கன்னா நீங்க முதலீடு பண்ற காசுல அதிகமான ஃபீஸ் கட் ஆகாது. சோ வாங்க பார்க்கலாம் இந்த ஃபண்ட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு. சோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய ஃபண்ட் இல்ல, இது வந்து நிஃப்டி எப்படி ரிட்டர்ன் கொடுக்குதோ அதன் பிரகாரமே கொடுக்கும். ஏன்னா நிஃப்டி 50ல இருக்கிற எல்லா கம்பெனிஸும் பாத்தீங்கன்னா பெரிய மார்க்கெட் கேபிடலைசேஷனோட இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னா ஒன்றும் புரியலன்னு கவலைப்படாதீங்க. நான் சீக்கிரமாவே ஷேர் மார்க்கெட்டை பத்தி ஒரு டீடைல் வீடியோ எடுத்து வர போறேன். அதுல உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ இதோட ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு 12.50% கொடுத்திருக்கு annualized. அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் பாத்தீங்கன்னா 12.50% இருந்திருக்கு. கடந்த ஒரு வருஷத்தோட ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா பம்பரா இருக்கு. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கு லாஸ்ட் இயர்ல. சோ 29% கிடைச்சிருக்கு நமக்கு. இதோட இன்னைக்கு NAV பாத்தீங்கன்னா 15 rupees 48 paise இருக்கு. NAV ஒண்ணு இல்லங்க, டோட்டலா அந்த கம்பெனிஸோட ஷேர்ஸ் எல்லாமே சேர்த்து வேல்யூ எவ்வளவு இருக்கோ அத வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளவு இருக்கோ அதால டிவைட் பண்ணிடுறாங்க. சோ இத தான் சொல்லுவாங்க நெட் அசெட் வேல்யூ. இந்த கான்செப்ட பத்தி நம்ம மேல்கொண்டு வர வீடியோஸ்ல டீடைலா பார்க்கலாம். எனக்கு இந்த ஃபண்ட்ல 2500 கோடி ரூபாய்க்கு முதலீடு செய்யப்பட்டிருக்கு. அண்ட் இது இல்லாம நீங்க இதோட ஹோல்டிங்ஸ் பார்க்கலாம். இங்க ஹோல்டிங்ஸ்ல 50 இருக்கு. ஏன்னா இவங்க நிஃப்டி 50 காப்பி பண்றாங்க. சோ எக்ஸாக்ட்லி 50 இருக்கும். அண்ட் இதோட ஹோல்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்தியால HDFC பேங்க் அண்ட் HDFC லிமிடெடோட மர்ஜர் ஆயிருக்கு. இதனால HDFC இருக்கிறதுல பெரிய கம்பெனி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ரிலையன்ஸ் இருந்துச்சு மார்க்கெட் கேப்ல. HDFC பேங்கோட வெயிட் வந்து இருக்கிறதுல ரொம்ப அதிகமா இருக்குது, ஆல்மோஸ்ட் 11%. சோ இந்த கம்பெனியோட வெயிட்டேஜ் வந்து எவ்வளவு இருக்குதோ அதே அளவுக்கான காசு தான் உங்களோட வந்து இன்வெஸ்ட் ஆகும். அதாவது உங்களோட 100 ரூபாய் வந்து 10 ரூபாய் 98 பைசா வந்து HDFC ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. 9.09% வந்து ரிலையன்ஸ்ல போட்டுருப்பாங்க அண்ட் 7 ரூபாய் 70 பைசா ICICI பேங்க்ல போட்டுருப்பாங்க. அண்ட் இதே மாதிரி சேம் ரேஷியோல இதுல இருக்கிற எல்லா கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் ஆயிருக்கும். இப்போ இவங்களுடைய செக்டர் அலோகேஷன் பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் செக்டர் இருக்கிறதுல அதிகமா இருக்குது, 31.2%. ஏன்னா டாப் 3 கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா 2 ஃபைனான்ஸ், HDFC ICICI பேங்க் வந்துருச்சு. இது ரெண்டுத்தையும் சேர்த்தாலே வெயிட்டேஜ் வந்து ஆல்மோஸ்ட் 18.5% மேல போயிருது. அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா SBI, ஆக்சிஸ் பேங்க் இந்த மாதிரி நிறைய ஃபைனான்ஷியல் செக்டர்ஸ்ல உள்ள கம்பெனிஸ் வந்துருது. ஒரு வாட்டி இந்த மாதிரி டீப் அனலைஸ் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிய வந்துரும். நீங்க இந்த ஃபண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் 10 ரூபாயில இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்த்தனா இதோட ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரேங்கிங்ல இதோட கேட்டகரி ஆவரேஜ் வந்து லாஸ்ட் 1 இயர்ல 38% இருந்திருக்கு. அண்ட் இந்த ஃபண்டோட ரிட்டர்ன் வந்து 27.5% இருந்திருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க விஷயம் என்னன்னா கேட்டகரி ஆவரேஜ்ல ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. சோ ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து எப்ப அதிகமாயிடும். சோ நீங்க அது குறித்து டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். அப்படி நீங்க பாசிவ்லி இன்வெஸ்ட் பண்ணனும்னா அப்ப நீங்க இதே ஃபண்ட் நிஃப்டி 50ல போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி 50ன்ற பட்ஜெட்ல நீங்க வேற இந்த ஃபண்ட் தான் எடுக்கணும் இல்ல, நீங்க இதே கேட்டகரியில வேற ஏதாவது ஒரு நல்ல ஃபண்ட் கூட சூஸ் பண்ணிக்கலாம். பட் அது பண்றப்போ அது டைரக்ட் அண்ட் growth பிளானா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது இல்லாம உங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா இது ரொம்ப கம்மியா இருக்கு, 0.06%. அதாவது அப்படி நீங்க 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல வெறும் 6 ரூபாய் தான் ஃபீஸ் ஆகும். மேல்கடன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வர ஃபண்ட்ஸ்ல இதே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளவு இருக்க போகுதுன்னு. இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா உங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளவு அதிகமா இருக்குதோ நீங்க இன்வெஸ்ட் பண்ற காசுல முதல்ல அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஃபீஸ் எடுத்துருவாங்க. அண்ட் இதனால நீங்க முதலீடு பண்ற பணம் வந்து கம்மியாயிடும். சோ फ्रेंड्स, இப்போ நம்ம Flexi கேப்க்கு போகலாம். இப்போ Flexi கேப்னா என்ன? அதாவது இந்த ஃபண்ட் இருக்குல்ல, இது Flexi ஃபிளெக்சிபிளா இருக்கும் அண்ட் கேப் அதாவது கேபிடலைசேஷன் இவங்க மீது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. இவங்க வெறும் லார்ஜ் கேப்ல தான் போடணும், மிட் கேப்ல தான் போடணும், இல்ல ஸ்மால் கேப்ல தான் போடணும்னு. இது ஃபிளெக்சிபிளா இருக்கும். இவங்க அங்க இங்கன்னு அலோகேஷனை சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இவங்களுக்கு லார்ஜ் கேப்ல அதிகமா growth இருக்குன்னு தோணுச்சுனா அப்ப அவங்க கிட்ட இருக்கிற 100 ரூபாய் இல்ல எவ்வளவு காசு இருக்குதோ இதுல இருந்து அதிகமா லார்ஜ் கேப்ல போட்டுருவாங்க. அதுவே ஆஃப்டர் சம் டைம்ஸ் இல்ல இப்ப லார்ஜ் கேப்பை விட ஸ்மால் கேப்ல அதிகமா growth இருக்குன்னு தெரிஞ்சுச்சுனா அப்ப அந்த காசை எடுத்து லார்ஜ் கேப்ல இருந்து ஸ்மால் கேப்லயும் போடலாம். சோ இத தான் நம்ம சொல்லுவோம் Flexi கேப். வாங்க பார்க்கலாம் இருக்கிறதுலயே நல்ல Flexi கேப் ஃபண்ட் எதுன்னு. பட் அதுக்கு முன்னாடி फ्रेंड्स, உங்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட பத்தி சொல்ல விரும்புறேன். இங்க பாருங்க, இன்வெஸ்டிங்னு வந்தா ரெண்டு டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஒன்னு ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸ், ரெண்டாவது பாசிவ் இன்வெஸ்டர்ஸ்.
ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸ்னா இவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். இதனால சரியான ஸ்டாக்கா பார்த்து கரெக்டான டைம்ல என்ட்ரி ஆகுவாங்க. சோ அவங்களோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ப்ராஃபிட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா கிடைக்கும். அதுவே பாசிவ் இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப நம்மள மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க என்னன்னா ஒன்னு நம்ம கிட்ட டைம் இருக்காது சரியான ஸ்டாக் எதுன்னு பார்த்து சூஸ் பண்ண, அண்ட் ரெண்டாவது நம்ம கிட்ட எக்ஸ்பர்டீஸ் இருக்காது ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி. சோ இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து கம்மியா இருக்கும் கம்பேர் டு டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸ். சோ இதுக்காகவே ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நீங்களும் ஒரு SEBI Registered ரிசர்ச் அனலிஸ்டோட உதவியுடன் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ரிட்டர்ன் earn பண்ணனும் விரும்பினா அதுக்கு நீங்க இந்தியாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரஸ்டட் அண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டாக் அட்வைசரி Univest யூஸ் பண்ணலாம். இங்க வந்து நீங்க காசு கட்டாதான் அட்வைஸ் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. இவங்களோட ஆப் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல கிடைக்கும். நீங்க எந்த பேமெண்ட்டும் பண்ணாம சிம்பிளி லாகின் பண்ணி இவங்களுடைய 5 ஃப்ரீ ட்ரேட்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது உங்களுக்கு உபயோகமா இருக்கா இல்லையான்னு பாருங்க. அப்படி உங்களுக்கு அந்த 5 ஃப்ரீ ட்ரேட்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுனா நீங்க மேல் கொண்டு கண்டினியூ பண்ணுங்க. யூஸ் பண்றப்போ இவங்க டாப் பெர்ஃபார்மர்ஸ் பார்த்தேன். இதுல BLS இன்டர்நேஷனல் இருக்கு. இது வந்து 37 டேஸ்ல அப்ராக்ஸிமேட் 41% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. BHEL வந்து 154 டேஸ்ல அப்ராக்ஸிமேட் 110% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அண்ட் கொச்சின் ஷிப்யார்ட் வந்து 58 டேஸ்ல அப்ராக்ஸிமேட் 100% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இவங்க அக்யூரசி ரேட்டிங் பாத்தீங்கன்னா 85%க்கு மேல இருக்கு. மெயின்லி இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க லாங் டர்ம் பத்தி பாத்தீங்கன்னா இவங்க அக்யூரசி 100% இருக்கு. ஏன்னா இங்க பாருங்க SEBI Registered அட்வைசர்ல அப்ப வர்க் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பிரைஸ் கூட ரொம்பவே அஃபோர்டபிள் தான். பர் மந்த்க்கு 183 ரூபீஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்க்கணும்னா டெஃபினெட்லி ட்ரை பண்ணுங்க. கூடவே நம்ம கோட் யூஸ் பண்ணா அடிஷனல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். கண்டிப்பா செக் அவுட் பண்ணுங்க. 5 ஃப்ரீ ட்ரேட்ஸ் டெஃபினெட்லி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்கலாம் Flexi Cap Fund என்னன்னு. இதுல வந்து JM Flexi Cap Fund இருக்கு. இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பாப்போம். கடந்த 3 வருஷத்துல இது 27.63% annualized ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அதாவது ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா 27% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. கடந்த ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா பம்பர் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு 56.59%. நிஜமா ரொம்ப பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு இந்த ஃபண்ட். இதோட NAV இப்போதைக்கு 117 ரூபாய் இருக்குது. இதுல நீங்க SEP பண்ணனும் விரும்புனீங்கன்னா வெறும் 100 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபண்ட் சைஸ் வந்து 4500 கோடி ரூபாய். அதாவது 4500 கோடி ரூபாய் வர்த் ஆஃப் ஷேர்ஸ் இன்னைக்கு இவங்க வச்சிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம இதுல இதையும் பார்க்கலாம். அப்படி நம்ம இதுல SIP போடுறதுனா 5000 ரூபாய் பர் மந்த்க்கு அண்ட் 5 வருஷமா பண்ணிட்டோம்னா அப்ப நம்ம மொத்தமா 3 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய். அதாவது 116% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஹோல்டிங்ஸ் வந்து 63 ஹோல்டிங்ஸ் இருக்கு. Nifty 50ல 50 ஹோல்டிங்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அங்க ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஸ்ட்ரைட்டா அவங்க Nifty 50 காப்பி பண்றாங்க. ஆனா இங்க இவங்க கொஞ்சம் அதிகமா ரிஸ்க் எடுக்கலாம். அதிகமான ஸ்டாக்ஸ் வாங்கலாம். இதுல இங்க ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா HDFC, ICI, Infosys, L&T இதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார். சோ இங்க பாத்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் இருக்குது. ப்ளூ ஸ்டார் வந்து லார்ஜ் கேப் இல்ல, இது வந்து மிட் கேப் கம்பெனி. சோ அவங்க மிட் கேப்ல முதலீடு பண்ணுவாங்க. இப்போ இவங்களுடைய ஹோல்டிங்ஸ் பாத்தீங்கன்னா இவங்களுடைய அதிகமான காசு வந்து இன்வெஸ்டடா இருக்கு. வெறும் 1% மட்டும் தான் இவங்க கிட்ட கேஷ்ல இருக்கு. சோ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா எப்படா மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிடீம் பண்றதுக்கான பிரஷர் வந்துரும். மக்கள் அவங்களோட யூனிட்ஸ் செல் பண்ணி காசு வெளிய எடுப்பாங்க. சோ இதனால கொஞ்சம் கேஷ் எப்பவுமே அவங்க கிட்ட வச்சுப்பாங்க. இதுல செக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் செக்டர் வந்து 19% இருக்கு. சர்வீஸ் செக்டர் செகண்ட்ல இருக்குது. இந்த மாதிரி இவங்களோட சர்வீஸ் அலோகேஷன் இருக்கு. அண்ட் இந்த ஃபண்ட் நீங்க முதல் வாட்டி இன்வெஸ்ட் பண்றப்போ 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணனும். அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் இன்வெஸ்ட்மென்ட் வந்து வேணா இதுல நீங்க குறைஞ்சபட்சம் 100 ரூபாயில இருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இவங்களோட ரிட்டர்ன்ஸ் அண்ட் ட்ராக்கிங் பாத்தீங்கன்னா 1 இயர்ல இவங்களோட ரிட்டர்ன் வந்து 56.6% அண்ட் கேட்டகரி ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 37%. அதாவது இந்த கேட்டகரியில மிச்ச ஃபண்ட்ஸ்ல இருக்குல அது வந்து ஆவரேஜ் வந்து 37% கொடுத்திருக்கு. ஆனா இந்த ஃபண்ட் வந்து 56% கொடுத்திருக்கு. தட் மீன்ஸ் அமேசிங்கா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த ஒரு வருஷ சமயத்துல இவங்களோட ரேங்க் வந்து நம்பர் 3. 3 வருஷத்துல இந்த கேட்டகரி வந்து கொடுத்திருக்க ரிட்டர்ன் வந்து 15%. ஆனா இந்த ஃபண்ட் வந்து 27.6% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. சோ இவங்க 3 இயர்ஸ்க்கு பிரகாரம் நம்பர் 1ல ரேங்க் பண்றாங்க. அண்ட் 5 இயர்ஸ்க்கு பிரகாரம் இவங்க 25.6% ரிட்டர்ன் கொடுத்திருக்காங்க. அண்ட் கேட்டகரி ஆவரேஜ் வந்து கிட்டத்தட்ட 18% ரிட்டர்ன் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல இவங்களோட ரேங்க் வந்து இப்போதைக்கு நம்பர் 4ல இருக்கு. இது ரொம்ப நல்ல ஃபண்ட், வேணா நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். இங்க பாருங்க இதோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி கிடையாது, இது ஃபியூச்சர்லயே வரும்னு. ஆனா இதுல இருந்து உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கிடைச்சிரும். இந்த ஃபண்ட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு. நம்ம முன்னாடி பார்த்தப்போ அங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.06% இருந்துச்சு. ஆனா இங்க அதே ரேஷியோ 0.45% இருக்கு. அதாவது அங்க 10,000 ரூபாய்க்கு 6 ரூபாய், அதுவே இங்க 10,000 ரூபாய்க்கு 45 ரூபாய். அதாவது இது கிட்டத்தட்ட 8 டைம்ஸ் அதிகம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இங்க பாருங்க இப்போ நீங்க கேட்கலாம் அங்க வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியா இருந்துச்சு ஆனா இங்க மட்டும் ஏன் அதிகமா இருக்குன்னு. அதுக்கான காரணம் என்னன்னா இந்த ஃபண்ட்ல ஆக்டிவ்லி மேனேஜ்மென்ட் நடக்குது. இங்க ரிசர்ச் அனலிஸ்ட் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அண்ட் புரோக்கர்ஸ் இருப்பாங்க தினந்தோறும் ட்ரேட் பண்றதுக்கு. ஏன்னா இவங்களுக்கு எப்பனா வாங்க வேண்டியதா இருக்கும், விற்க வேண்டியதா இருக்கும். சோ இதனால இவங்களுக்கு ஒரு டீம் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும், ஒரு ஆபீஸ் செட் பண்ணணும், ஒரு சிஸ்டம் மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அண்ட் இதனால இவங்களோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆனா இவங்களோட ரிட்டர்ன்ஸ் அதிகமா இருக்குதுல்ல. நீங்களே பாருங்க Nifty 50க்கு கம்பேர் பண்ணா இவங்களோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு அதிகமா இருக்குன்னு.
இருக்குன்னு. சோ இதனால நீங்க பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் உங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் ரிட்டர்னுக்கு இடையே. சோ இது ஒரு நல்ல ஃபண்ட், JM Flexi Cap Fund. இதே நீங்க வேணா யூஸ் பண்ணலாம் உங்களோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்றதுக்கு. இப்போ நம்ம பார்க்கலாம் ELSS, அதாவது Equity Linked Savings Scheme. இங்க உங்களுக்கு செக்ஷன் 86 அண்டர் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களோட முதலீடு மீது டாக்ஸ் பெனிஃபிட்டா கிடைக்கும். அண்ட் இதுல வந்து மினிமம் ஹோல்டிங் 3 இயர்ஸ் இருக்கும். அதாவது 3 வருஷத்துக்கு உங்களால இந்த மியூச்சுவல் ஃபண்ட் விற்க முடியாது, 3 வருஷத்துக்கு லாக் இன் ஆயிடும். சோ வாங்க பார்க்கலாம் இருக்கிறதுல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ELS ஃபண்ட் எதுன்னு. So guys, ELSS ல Quant ELSS tax saver fund இருக்கு. இது வந்து ரொம்ப நல்ல growth கொடுத்திருக்கு and நீங்க பார்க்கலாம் 3 year lock in போட்டுருக்கு. ஏன்னா இது ELSS fund உங்களுக்கு tax benefit கிடைக்கும். 3 வருஷத்துல annualized 22.9% return கொடுத்திருக்கு. அதாவது 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா இது உங்களோட காசை கிட்டத்தட்ட டபுள் பண்ணிருக்கும். சோ நீங்க 20000 ரூபாய் போட்டுட்டீங்கன்னா 3 வருஷத்துல உங்களோட காசு 37000 ரூபாய். அதாவது 85.6% return கொடுத்திருக்கும். ஆல்மோஸ்ட் டபுள். இதுல நீங்க பார்க்கலாம் அதிகபட்சமான weight வந்து ரிலையன்ஸ் இருக்குது. சமதனா மதர்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல், அடானி பவர், ஜியோ ஃபைனான்சியல், லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் இருக்கு. அண்ட் இவங்க வந்து 91% வந்து முதலீடு பண்ணி வச்சிருக்காங்க. 8% மேல இவங்க கேஷ் இன் ஹேண்ட் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இவங்க வந்து கேஷ் இன் ஹேண்ட் வந்து பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி அவங்க அதிகமான கேஷ் இன் ஹேண்ட் வச்சிருந்தாங்கன்னா இதன் மீது ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. வெறும் FD ரிட்டர்ன் தான் கிடைக்கும் 5-6%. ஆனாலும் இவங்க கேஷ் இன் ஹேண்ட் வைக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா பல வாட்டி இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட காசை வெளிய எடுக்கணும்னு பாப்பாங்க. சோ மியூச்சுவல் ஃபண்ட் ரிடக்ஷன் பண்றப்போ இவங்க கிட்ட காசு இருக்கணும் திரும்ப கொடுக்கிறதுக்கு. இந்த ஃபண்ட்ல நீங்க 500 ரூபாயில இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் இந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா, அதாவது மொத்த ELSS கேட்டகரியோட ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 38% இருந்திருக்கு. அண்ட் இந்த ஃபண்டோட ரிட்டர்ன் வந்து 44.4%. 3 வருஷத்துல 16% கேட்டகரி ஆவரேஜ் அண்ட் ஃபண்டோட ஆவரேஜ் 23%. 5 வருஷத்துல 19.9% கேட்டகரி ஆவரேஜ் அண்ட் இவங்களுக்கு வந்து 34%. இந்த ஒரு வருஷத்துல உங்களோட ரேங்க் வந்து 11ல இருக்கு. 3 வருஷத்துல கம்பேர் பண்ணோம்னா இவங்களுக்கு 4th அண்ட் 5 இயர்ஸ்ல நம்பர் 1. அதாவது லாங் டைம்ல இவங்க ரொம்ப நல்ல ரிட்டர்ன் கொடுத்திருக்காங்க. அண்ட் இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப பயங்கரமா இருக்குது. 0.65%. நம்ம 0.45% பார்த்த முன்னாடி இதுல 0.65% இருக்கு. இவங்க அதிகமா ஃபீஸ் வாங்குறாங்க ஆனா ரிட்டர்ன்ஸ் நல்லா சம்பாதிச்சு கொடுக்குறாங்க. சோ இதனால நம்ம ஃபீஸை பத்தி அதிகமா கவனம் செலுத்த கூடாது. சோ இதை வேணா நீங்க கன்சிடர் பண்ணலாம். அப்படி நீங்க ELSS டாக்ஸ் சேவிங்காக செக்ஷன் 80C ல அப்படி நீங்க புது ரெஜிம்ல இல்லாம பழைய ரெஜிம்ல இருந்தீங்கன்னா அப்ப நீங்க இத கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். இப்போ फ्रेंड्स, இந்த ரிஸ்க் பாராமீட்டர்ல நம்ம இன்னும் மேல போவோம். இப்போ நம்ம போக போறது மிட் கேப்க்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரிஸ்க் வந்து மேல போயிட்டே இருக்கும். சோ ரிட்டர்னும் பாத்தீங்கன்னா மேல போகும். சோ இப்போ நம்ம பார்க்கலாம் மிட் கேப் ஃபண்ட் இருக்குதுல எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு. சோ गाइस, நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம் இது மோதிலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்ட் இருக்கு. இது வந்து கடந்த 3 வருஷத்துல வருஷத்துக்கு 35.7% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ரொம்பவே பிரமாண்டமான ரிட்டர்ன். அண்ட் இது வந்து கடந்த 1 வருஷத்துல பம்பர் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு 70%. அண்ட் கடந்த 5 வருஷத்துல annualized 33.3% growth ஆயிருக்கு. அதாவது உங்களோட 20000 ரூபாய் இதுல 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டுட்டீங்கன்னா அப்ப இது ஆல்மோஸ்ட் 50,000 rupees, அதாவது டபுள்க்கு மேல ஆயிருக்கும். அண்ட் இதுல என்ன கம்பெனிஸ் இருக்கு இத நீங்க பார்க்கலாம். கல்யாண் ஜுவல்லர்ஸ், பாலிகேப், ஜியோ ஃபைனான்சியல் இருக்கு, டியூப் இன்வெஸ்ட்மெண்ட், வோல்டாஸ், ஜொமேட்டோ, மேக்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ். இங்க பாத்தீங்கன்னா இதுல மோஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா மிட் கேப்பா இருக்கும். அண்ட் இதுல ஈக்விட்டி ஹோல்டிங்ஸ் வந்து இப்போதைக்கு 81% இருக்கு. டெட்ல வந்து 15% வச்சிருக்காங்க. அண்ட் கேஷ் இன் ஹேண்ட் வந்து 3.9%. இந்த மாதிரி டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் முதலீடு பண்றதுக்கான ரீசன் வந்து ஷாக் இதெல்லாம் பெருசா ஏற்பட்டுச்சுன்னா மார்க்கெட்ல ஃபண்ட் மீது ரொம்ப பெருசா இம்பாக்ட் ஏற்படக்கூடாதுன்னு அதிகமான எங்களோட அலோகேஷன் டெக்னாலஜில இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கன்சியூமர் டிஸ்பென்சரியில. சோ இந்த மாதிரி உங்களோட செக்டர் அலோகேஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்ட்ல நீங்க வெறும் 500 ரூபாயில இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். சோ உங்களோட ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரேங்கிங் பாத்தீங்கன்னா இவங்க வந்து 1 இயர்ல இதோட கேட்டகரி ஆவரேஜ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது 45.2%. பட் இதோட ரிட்டர்ன் வந்து 70% இருக்கு. 3 இயர்ஸ்ல 21.4% கேட்டகரி ஆவரேஜ் அண்ட் 35% அக்கப்பக்கத்துல இருக்குது இவங்களோட ரிட்டர்ன். அண்ட் 26.6% இருக்குது இவங்களோட கேட்டகரி ஆவரேஜ் 5 வருஷத்துல. பட் இந்த ஃபண்டோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 33.4%. ரொம்பவே பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு இந்த ஃபண்ட் லாங் டர்ம்ல. சோ நீங்களே பார்க்கலாம் ரேங்கிங்ல டாப் 1-2 இருக்கு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குது மிட் கேப் கேட்டகரியில. அண்ட் இங்க நீங்க பார்க்கலாம் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கு 0.56%. பட் நம்ம ஏன் கவலைப்படணும், ஏன்னா ரிட்டர்ன்ஸ் ரொம்ப நல்லா சம்பாதிச்சு கொடுக்குதுல. அப்ப கொஞ்சம் ஃபீஸா பே பண்ணிரலாம். இததான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க கிரியேட் வேல்யூ ஷேர் வேல்யூ. அப்படி அதால வேல்யூ கிரியேட்டும் பண்ண முடியும்னா அப்ப நம்ம வேல்யூ ஷேரும் பண்ணலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நீங்க மிட் கேப்ல கொஞ்சம் உங்களோட காசை அலோகேட் பண்ணனும்னா அப்படி உங்களோட ரிஸ்க் ஆப்படைட்ட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணனும் விரும்புனீங்கன்னா அதுவும் தட் டு ஃபார் லாங் பீரியட்க்கு அப்ப இது ஒரு நல்ல ஃபண்டா இருக்கலாம். சோ இப்போ கடைசி ஃபைனல் ஃபண்ட் எதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ இருக்கத்திலே அதிகமான ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அண்ட் ரிஸ்க் வைஸ்லயும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஹீரோ தான். அண்ட் அதை நான் உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். சோ फ्रेंड्स, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம் Quant Small Cap Fund. இது வந்து இருக்கிறதுல ரொம்ப பயங்கரமான ரிட்டர்ன் கொடுத்திருக்கு லாங் டர்ம்ல. அப்படி நீங்க இதோட 5 இயர்ஸ் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா இது வந்து வருஷம் annualized 47.43% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இந்த மாதிரி வர ஃபண்டே கிடையாது கடந்த 5 வருஷத்துல annualized 47% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இதுக்காக தான் இத நான் கிங் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லுவேன். 26,600 கோடி ரூபாய் இதோட AUM சைஸ். அதாவது 26,000 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல கிட்ட இருக்கு. அப்படி நீங்க 20,000 ரூபாய் போட்டீங்கன்னா அப்ப அது 5 வருஷத்துக்கு அப்புறம்
மட்டும் இன்னைக்கு 1,40,000 ரூபாய்க்கு பக்கத்துல இருக்கும். சம பிரமாதமான growth கொடுத்திருக்கோம் இந்த பர்టిక్యులர் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து. அண்ட் இவங்க பாத்தீங்கன்னா கேஷ் வந்து 12% பக்கத்துல வச்சிருக்காங்க. 87% ஈக்விட்டி அண்ட் ஆல்மோஸ்ட் 1% டெட். அதாவது எஃப்டிஸ்ல இல்ல கமர்ஷியல் பேப்பர்ஸ்ல போட்டுருப்பாங்க. இவங்களுடைய டாப் ஹோல்டிங்ஸ் பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ்ல போட்டுருக்காங்க, ஜியோ ஃபைனான்சியல் இருக்கு, ஆதித்யா பிர்லா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இவங்க வெறும் ஸ்மால் கேப்ல மட்டும் இல்ல கொஞ்சம் லார்ஜ் கேப்லயும் போட்டுருக்காங்க. பிகாஸ் இதனா ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்பட்டுச்சுனா மார்க்கெட்ல அப்போ ஃபண்டுக்கு வந்து ரொம்ப பெரிய ட்ரபிள் ஆக கூடாது. சோ இந்த பெரிய ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ரெசிலியன்ட்டா இருக்கும், அது காப்பாத்திரும். அண்ட் இந்த ஃபண்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் 5,000 ரூபீஸ்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா செகண்ட் டைம்ல இருந்து இதுல நீங்க மாசம் குறைஞ்சபட்சம் 1000 ரூபாயில இருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இவங்களோட ரேங்கிங் வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி வைஸ்ல இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்து ஆவரேஜ் 41.4% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு கடந்த ஒரு வருஷத்துல. இவங்களுக்கு 50% ரிட்டர்ன் இருக்கு. 3 வருஷத்துல 22% இவங்களோட கேட்டகரி இருந்திருக்கு. ஆனா இவங்களுக்கு வந்து 28.4% இருக்கு. அண்ட் 5 இயர்ஸ்ல நான் சொன்ன மாதிரி இவங்க ஹீரோ தான். கேட்டகரி ஆவரேஜ் வந்து 30%, ஆனா இவங்களுக்கு வந்து 49.4%. டாப் மியூச்சுவல் ஃபண்டா இருக்குது லாஸ்ட் 5 இயர்ஸ்ல. அண்ட் இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.64%. ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நல்ல ரிட்டர்ன் சம்பாதிச்சு கொடுத்துருக்கு இந்த ஃபண்ட் வந்து. சோ இந்த ஃபண்டையும் நீங்க வேணா உங்களோட போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணலாம். அப்படி நீங்க ஒரு லாங் டர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணனும் விரும்புனீங்கன்னா. சோ फ्रेंड्स, as I said, நான் SEBI Registered Research Analyst கிடையாது. இது கைட்லைன்ஸ் தான், ஒரு வழி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட பார்க்கிறதுக்கு. சோ இதுக்கு பிரகாரம் நீங்க ரிசர்ச் பண்ணி உங்களோட சரியான மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணிடுங்க. फ्रेंड्स, அப்படி உங்களுக்கு டைரக்ட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுமா இல்ல ரெகுலர் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுமா, எந்த சமயத்துல எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படின்ற டவுட் இருந்துச்சுனா அப்ப கீழ D வெர்சஸ் R னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த டாபிக் பத்தி ஒரு சூப்பர் வீடியோ ரெடி பண்றேன். அண்ட் फ्रेंड्स, அப்படி உங்களுக்கு SEBI Registered Research Analyst கிட்ட இருந்து டைரக்ட்லி இன்வெஸ்ட் பண்றதுக்கான கைடன்ஸ் தேவைனா அப்ப நம்ம லிங்க் த்ரூ நீங்க யூனிவர்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் 5 ட்ரேட்ஸ் ஃப்ரீ தான், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு தோணுச்சுனா மட்டும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.